வணக்கம். இப்போ வந்து நம்ம காலையில் அந்த இது போய் பார்த்துட்டு வந்தோம், பர்னிங் மவுண்டன் போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போது இந்த நாட்டுடைய மிக முக்கியமான 21ஆம் நூற்றாண்டுடைய மிக முக்கியமான சின்னமாக இவங்க சொல்லக்கூடிய ஒரு பில்டிங் வந்திருக்கோம். இந்த இடம் வந்து ஹைதர் அலியேவ் மெர்கீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஹைதர் அலியேவ் சென்டர், இதுதான் அந்த இடம். இப்போ இருக்கார் இல்லையா பிரசிடெண்ட்டாக, அவருடைய அப்பா, அவருக்கு வந்து அவரோட நினைவாக கட்டப்பட்ட பில்டிங் இது. இதை நீங்கள் மற்ற யூடியூப்லேயும் சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி இந்த பில்டிங் வந்து ஃபோட்டோவில் காட்டியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஆனால் நம்ம இதில் முக்கியமாக பேச வேண்டியது என்னென்னா, இது டிசைன் பண்ணாங்க ஒருத்தவங்க, சாஹா ஹதீத் அப்படின்னு. இந்த சாஹா ஹதீத் யாருன்னா, ஈராக் நாட்டில் பாக்தாத்தில் பிறந்தவங்க. பிறந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அவங்க ஃபேமிலியோட. உலகின் தலை சிறந்த ஆர்கிடெக்டுகள், அப்படியே த பெஸ்ட் ஆர்கிடெக்ட்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல ஒரு 3-4 பேரில் இவங்க பேர் வரும். அவங்க பண்ண டிசைன் இது ஆக்சுவலாக வந்து இந்த ஊருக்கு வர்றது, இந்த இதெல்லாம் வர்றதுக்கெல்லாம் முன்னாடி, இந்த பில்டிங்கெல்லாம் பார்க்கணுன்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த சாஹா ஹதீத் எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு டிக்டாக்ல வந்து ஒரு வீடியோவில் ஒரு பங்களாதேஷ் பொண்ணு வந்து உலகத்தில் டாப் 10 இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தப்போ, ஆர்கிடெக்ட் பற்றி பேசுங்கன்னப்போ யாரோ வேறு 2-3 பேரை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னப்போ உள்ள ஒருத்தர் வந்து கேட்டாங்க, இல்லை நீங்கள் சாஹா ஹதீதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க ரிப்ளை வீடியோ போட்டிருந்தாங்க அந்த டிக்டாக்ல. அப்போ யார் அந்த சாஹா ஹதீத் அப்படின்னு தேடி இருக்கும்போது தான் தெரிஞ்சுது இது டிசைன் பண்ணவங்கன்னு. இதை விட முக்கியமாக என்னென்னா, நடந்து முடிஞ்சது இல்லையா வேர்ல்டு கப்பு 2022 கத்தார் வேர்ல்டு கப்பு, அந்த ஸ்டேடியம் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணது இவங்க தான். அந்த ஸ்டேடியம்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக, எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. அவங்க 2016 இறந்துட்டாங்க. அப்போவே 2010 வேர்ல்டு கப்போட பர்மிஷன் இவங்களுக்கு கிடச்சிது. யாருக்கு? கத்தாருக்கு. அப்போவே அவங்க டிசைன் பண்ணி கொடுத்தது. இது நடுவில் வந்து அவங்க இறக்குற தருவாயில் மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளானாங்க. என்ன காரணம்னா, பல ஆயிரம் பேர் வந்து அந்த ஸ்டேடியத்துலேருந்து விழுந்து இறந்து போனாங்க. அது பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. உங்களுக்கும் தெரியும், அந்த இது ஆரம்பிக்கும்போது, வேர்ல்டு கப் ஆரம்பிக்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டுச்சு. அப்போது வந்து நீங்கள் தப்பாக டிசைன் பண்ணிட்டீங்க, எப்படி இவ்வளோ உயிர் பலியாக டிசைன் பண்ணலாம்னு சொல்லி அவங்க மேலே பயங்கர விமர்சனம் வந்துச்சு. அதுக்கு அவங்க வந்து அதுக்கு ஒரு இதாக பதில் சொல்லலை. அவங்க நேரடியாக ஒரு ரூடான பதில் சொல்லிட்டாங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, கட்டுறவங்கள்ட்டையும் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரியான பிரச்சனை போயிடுச்சு. அவங்க இறக்குற தருவாயில் அது ஒரு கெட்ட போராட தான் அவங்க போனாங்க அப்படின்னு இப்போவும் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சிவில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நபர்கள், ஒரு ஆர்கிடெக்டு, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய பர்சன் வந்து அந்த சாஹா ஹதீத். அவங்க இதுக்கு வேறு இடத்துக்கு நீங்கள் போக இருந்துச்சு, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு நான் வரணுன்றதுக்கு அதுக்கு தான். இந்த பில்டிங்லாம் நீங்கள் வேறு இடத்துக்கு இங்கே ஃபோட்டோவில் பார்த்துருக்கலாம், இதில் பார்த்துருக்கலாம். பட் இந்த இடத்துல வச்சு அவங்கள பற்றி சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணமாக இருந்துச்சு. அதுக்காக தான் வந்தது, சொல்லியாச்சு. இப்போ அப்படியே ஒரு சுற்றுவோம். உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு டைம் இருக்குத மணி இப்போ வந்து ஒரு 5:20. உள்ளே விடுவாங்களான்னு தெரில, பார்ப்போம், போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு ரவுண்டு அலியேவ். இவர் தான் வந்து இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கிறவருடைய அப்பா. அதாவது வந்து அந்த 91 இவங்கள்ட்டேருந்து சோவியத்திட்டேருந்து பிரிஞ்சாங்க இல்லையா, அதன் பிறகு ஃபுல்லாக கண்டினியூட்டாக இவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஆக்சுவலாக இவரோட பிறந்த நாள் வந்து இப்போ தான் நான் செக் பண்ணேன். ஏன்னா மே 10, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு எபிசோடு வந்து சல்ஃபர் பாத்துன்னு சொல்லிட்டு ஜார்ஜியாவில் டிப்லிஸில் போயிட்டு ட்ரை பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம். ரிட்டர்ன் வந்தப்போ இவர் சிலைக்கு முன்னாடி வந்து ஜார்ஜியாவில் வச்சுட்டு இதெல்லாம் போட்டு, மாலையெல்லாம் போட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க, பொக்கையெல்லாம் வச்சுருந்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அது வந்து இவரோட பிறந்த நாளுக்கு தான் போல் இருக்குது. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலாக வந்து 100வது வருஷம் இது. அவர் 1923 பிறந்திருக்காரு. இப்போ நம்ம வந்து 2023.
100வது வருஷம் அது இவருக்கு. அவரோட பேரில் தான் இந்த சென்ட்ரு. இப்போ இந்த சென்ட்ரு உள்ளுக்குள்ளெல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு தற்சமயத்துக்கு ஏதாவது ஒபேரா மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துறது, ஏதாவது கலை நிகழ்ச்சிகள் வைக்கணும்னா வைக்கிறது, ஒரு பிஸ்னஸ் சென்டர் மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இதை ஏதாவது நீங்கள் கான்ஃபரன்ஸ் நடத்தணும்னா வந்து நடத்திக்கலாம். ஒரு எலிவேட்டர் வந்து ஓப்பனில் நாங்கள் தான் பார்க்குறேன். ஓகே, நன்றி மக்களே. இந்த எபிசோட அப்படியே இதோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பி வேறு ஒரு பக்கத்தில் ஒரு ஊருக்கு போகிற பிளான் இருக்குது. 2 பிளானாக இருக்குது. அதனால் நாளைக்கு மார்னிங் தான் அது கன்ஃபார்ம் ஆகும். இன்னும் ஏன்னா டிக்கெட் போடாமல் வச்சுருக்கேன். இங்கேயே இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இல்லை உள்ளே கிளம்பி கபாலான்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அது போஸ்ட் சொல்லியிருந்தாப்பில் ஃப்ரெண்டு. நல்லாயிருக்கும் அந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர் ஒரு 1 இயர் பிஃபோராகவே இங்கே வர பிளான் இருந்தப்போ சொன்னார். ஸோ அதுக்கு முடிஞ்ச அந்த இடத்துக்கும் போயிட்டு பார்த்துடலாம். அது ஒரு ஹில் ஸ்டேஷனு. ஓகே, இந்த எபிசோட இத்தனை முடிச்சுக்குவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். லைக் நிறையா போடுங்க. அதே போல் முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கு காட்டும். வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த எபிசோட எதாவது முடிச்சுக்கோ. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.